ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னை ஈசிஆரில் உத்தண்டிங்கிற இடத்துல இருக்க மச்சை நாராயண டெம்பிள். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சின்மயா ட்ரஸ்ட்னால கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட டைமிங் காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது ஒரு ஓப்பன் ஏரில் கட்டியிருக்கிற ஒரு கோவில். இங்கே எந்த ஒரு கோபுரமோ உள்ள டைல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு மச்ச அவதாரத்தில் இருக்கார். இந்த பாத்வே தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். இப்படி தான் நம்ம உள்ள கோவிலுக்குள்ளே போகணும். எங்கள் சென்டரில் தெரிகிறார் பார்த்தீங்களா, மச்ச அவதாரத்தில் பெருமாள் வீட்டு இருக்காரு. இந்த பெருமாளை சுற்றி உங்களுக்கு 108 தூண்கள் இருக்கும். இந்த தூண்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108 அஷ்டோத்திரம் எழுதியிருப்பாங்க. இந்த சிலையை சுற்றி தண்ணி இருக்குங்க. மச்ச அவதாரத்தில் எப்படி தண்ணியில் இருப்பாரோ அது மாதிரி சிலையை சுற்றி தண்ணி இருக்கும். அதில் காசெல்லாம் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் பில்லர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கோவிலில் மற்ற சாமியும் இருக்காங்க. விநாயகர், ஆஞ்சநேயர், சிவன், நவகிரகம், கிருஷ்ணர், அந்த மாதிரி நிறைய சாமி இங்கே இருக்காங்க. நவகிரகம் பார்த்திங்கன்னா சிலைகள் எல்லாமே ஒரு மலை வடிவில் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோவிலில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரும்போது, அது பீச்சை ஒட்டி இருக்கிறனால அந்த காற்று அலைகளோட நம்ம சாமி கும்பிடும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி தான் அந்த சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி நிறையா ஃபிஷ்ஷஸ் விட்டுருக்காங்க. அவுட்டர் ரிங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு அதில் நிறையா ஃபிஷ்ஷஸ் விட்டுருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஃபிஷ்ஷஸ் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தைங்களுக்காக ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்குது. அந்த கோவிலுக்குள்ளே குழந்தைங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ குட்டீஸ் கோவில், குழந்தைங்க மட்டும் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாமி விடலாம். நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள்.